லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவிருந்தை தொடங்கி வைத்திருக்கிறார். சுவிசேஷங்களிலே என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்திலும் திருவிருந்தை துவங்கி வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தை நினைவு கூறும் வகையில் சபையிலே விசுவாசிகள் யாவருமாய் சேர்ந்து நினைவு கூறுகின்ற அல்லது அனுசரிக்கின்ற ஒரு ஒழுங்கு, ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கான முக்கிய வசனங்கள் இந்த 2 வசனங்களை நாம் பார்த்தோம். சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிருந்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அதை அப்போஸ்தலர் புத்தகத்திலே அப்போஸ்தலர்கள் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். தாங்கள் நடைமுறைப்படுத்தின விஷயங்களை, உண்மைகளை அவர்கள் பின் வரக்கூடிய சந்ததி பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நிருபங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கணும், அது அப்போஸ்தலர் நடைமுறைப்படுத்தியிருக்கணும், நடைமுறைப்படுத்தின காரியங்களை செய்யும்படியாக எழுதி வைத்திருக்கணும். அந்த ஒழுங்கு வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம இதில் பார்க்கிறோம். அப்போது இதில் ஒரு முக்கியமான 3 காரியங்களை பார்க்கிறோம். திருவிருந்திலே என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்னை நினைவு கூறுங்கள். அப்போ திருவிருந்து என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை விவரிக்கிறது. திருவிருந்தினுடைய அம்சம், திருவிருந்தினுடைய அவசியம், திருவிருந்தினுடைய நோக்கம், திருவிருந்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை அது வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்பத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பனையாக நாம் பார்க்கிறோம். ரசத்தை நாம் பார்க்கும்போது அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை ஒப்பனையாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அடையாளங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவானவர் அதை எடுத்து சீசர்களுக்கு அதை ஆசீர்வதித்து கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். இந்த திருவிருந்தை நினைவு கூறும்படியாக சபை கூடி வருகிறோம். முதலாவது நாம் அதை நினைவு கூறுகிறோம். என்னவென்று நினைவு கூறுகிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் எனக்காக செய்யப்பட்டிருக்கிறது, நிகழ்த்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதை நினைவு கூறும்படியாக நாம் கூடி வருகிறோம். 1. 2வது காரியமாக அதில் என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், இதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார், இதை கடவுள் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் நினைவு கூறும்படியாக, இதை அனுசரிக்கும்படியாக நாம் கூடி வருகிறோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். 3வதாக நாம் பார்க்கிறோம், இதை நாம் பார்க்கும் போதெல்லாம், இதை அனுசரிக்கும் போதெல்லாம் நாம் எது வரைக்கும் இதை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் வரும் அளவும். இது 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது நினைவு கூறுதல், 2வது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார், 3வதாக கர்த்தர் வரும் அளவும் இதை நாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசுவானவர் மரணத்துக்கு முந்தின இரவில் தான் இந்த காரியத்தை ஏற்படுத்தினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்போ திருவிருந்தின் முக்கியத்துவம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைவு கூறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த பாடுகளில் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய தியாகத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய தியாகம் என்று சொல்லும்போது விண்ணலோகத்தை, அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். இதுதான் அவருடைய தியாகம். அப்போ இதற்காக வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்னு சொன்னால், அவருடைய அன்பு இந்த முழு தேசத்தின் மீது, முழு உலகத்தின் மீது, முழு குடிகளின் மீது அவருடைய அன்பை நாம் பார்க்கிறோம். இந்த திருவிருந்து நம்மளுக்கு 3 காரியங்களை கற்றுத்தருகிறது. 1, அவருடைய தியாகத்தை கற்றுத்தருகிறது. 2வது, நம் மீது வைத்திருக்கிற அன்பை அது நினைவு காட்டுகிறதாக இருக்கிறது. 3வதாக பார்க்கும்போது பிதாவினுடைய சமூகத்தை விட்டு அவர் கைவிடப்பட்டதை காட்டுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இந்த திருவிருந்து என்று சொல்லி சாதாரணமாக இதை நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டு போகிற ஒரு காரியம் நிகழ்வு இல்லை. இதில் இவ்வளோ பெரிய சத்தியம் அடங்கியிருக்கிறது, இவ்வளோ பெரிய இதில் உண்மை அடங்கியிருக்கிறது. அப்போ இயேசுவானவர் செய்திருக்கிற இந்த தியாகத்தை நாம் நினைவு கூர்ந்தால் மட்டும்தான் இதை உண்மையான நிலைமையில நம்ம நினைவு கூற முடியும். அவருடைய அன்பை குறித்து நாம் இதை அறிந்தால் மட்டும்தான் இதை நம்ம சரியான நிலையில் அனுசரிக்க முடியும். பிதாவானவரால் அவருக்கு எப்படி கைவிடப்பட்டார்,
பிதாவானவர் தம்முடைய குமாரனை நொறுக்க சித்தமானார். பிதாவானவர் தம்முடைய குமாரனை தண்டித்தார். பிதாவானவர் தம்முடைய குமாரனை கைவிட்டார். 3 மணி நேரம் பிதாவானவர் தம்முடைய குமாரனுடைய பாடுகளை பார்க்க முடியாதவராக கண்களை மூடிக்கொண்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இறையில் பின்னணியிலே பார்க்கிறோம். அவருடைய படைப்புகள் எல்லாம் கண்களை மூடிக்கொண்டது. அந்தகார இருள், காரிருள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் சொன்னால், இயேசுனுடைய தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம்! பாவிகளுக்காக, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை மீட்கும் பொருளாக இயேசுவானவர் செய்த தியாகத்தை நாம் பார்க்கிறோம் திருவிருந்திலே. அவருடைய அன்பை பார்க்கிறோம். 3வது அவருடைய பிதாவானால் கைவிடப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்க வரும்போது இதெல்லாம் நாம் உணர்ந்திருக்கிற வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை உணராத பட்சத்திலே ஒரு நபர் இதில் கை வைக்கிறது என்பது ஒரு கூடாத காரியம். இது ஏனோதனமாக பார்க்க முடியாத ஒரு காரியம், ஒரு கடமைக்காக அனுசரிக்க முடியாத ஒரு காரியம். இது ஒரு அடையாள சின்னம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், இது அடையாள சின்னம். அப்போ சின்னம் என்று சொன்னால் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது, நிலைத்திருக்கக்கூடியது தான் சின்னம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. இயேசுடைய சரீரம், அவருடைய ரத்தம் அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் அவருடைய பாடு மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போது இதை நாம் சபையிலே மட்டும்தான் இதை செய்ய முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது. ஒரு தெருக்களில் நாம் செய்ய முடியாது, கண்ட இடங்களில் நாம் செய்ய முடியாது. கண்ட இடங்களில் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த காரியத்தை செலிப்ரேட் பண்ண முடியாது. இது திருச்சபையில் மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் கூட்டம் மட்டும்தான் இதை அனுசரிக்க முடியும். அப்போ சபையாக கூடி வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் இதை கடைபிடிக்க முடியும். அப்போ சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இதை எப்படி பார்க்கணும், எப்படி அனுசரிக்கணும்னு சொன்னால் இதை பொறுப்போடு கூட அனுசரிக்கணும், இதை பயபக்தியோடு கூட அனுசரிக்கணும்னு சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். பொறுப்பு இருக்குங்க, ஒரு கடமை இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், சபையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இதை பொறுப்பு உணர்வோடு, கடமை உணர்வோடு நான் பங்கெடுக்கணும். ஏனோ தினமாக நான் இதை பங்கெடுக்கக்கூடாது, அது ஆசீர்வாதத்துக்கான காரியம் அல்ல, அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது அவிழ்த்து போடுறதுக்கு ஏதுவாக இருக்கிறது, அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாபத்திலே முடிவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அதனுடைய மேன்மையை உணர்ந்து நம்ம அதில் கைகள் வைக்கணும், அதிலே முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை சபையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. இதை சபையில் உள்ள ஒவ்வொருவரும் பயபக்தியுடனும் பொறுப்புடனும் கூட தெய்வ பயத்தோடு கூட அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறது. அது மட்டுமல்ல, இது வெறுப்பு இல்லாமல் அனுசரிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்போ திருவிருந்து என்று சொல்லி சொல்லும்போது வெறுப்பு இல்லாமல் நம்ம அதை அனுசரிக்க வேண்டும். அடுத்து நான் பார்க்கும்போது தாழ்மையோடு கூட அனுசரிக்க வேண்டும். எனக்காக கடவுள் மனிதனாக இந்த பூமியில் இறங்கி வந்தார். தாழ்மையின் கோலம், ஏழ்மையின் கோலம், அடிமையின் கோலம், இதெல்லாம் நாம் இந்த திருவிருந்து மூலமாக நாம் பார்த்து புரிந்து கொள்கிறோம். திருவிருந்திலே அவருடைய அன்பை நீங்கள் பார்க்க தவறவிட முடியாது, அவருடைய தியாகத்தை பார்க்க தவறவிட முடியாது, பிதாவானவரால் கைவிடப்பட்டதை தவறவிட முடியாது. திருவிருந்து நம்மளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அப்படி தாழ்மையோடு கூட அனுசரிக்க வேண்டும். மட்டுமல்ல, ஒரு விசுவாசி இதில் மகிழ்ச்சியோடு கூட பங்கெடுக்க வேண்டும். இதில் மகிழ்ச்சியோடு கூட பங்கு வேண்டும். துக்கத்தோடு ஒரு இட வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இதில் கலந்து கொள்ளக்கூடாது. மகிழ்ச்சியோடு, ஆத்துமாவிலே கடவுள் என்னை மன்னித்திருக்கிறார், ஆத்துமாவிலே கடவுள் என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார், அந்த சிந்தையோடு, அந்த உணர்வோடு, அந்த புரிதலோடு கூட நாம் இதில் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆயத்தத்தோடு அனுசரிக்க வேண்டும். இதெல்லாம் ஆயத்தத்தோடு நாம் அனுசரிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எடுக்கிறேன்னு சொன்னால் அடுத்த வாரம் வருவதற்குள்ள அந்த வாரம் முழுவதுமாய் நாம் ஜெபித்து, வேதம் வாசித்து, ஜெபித்து, ஆண்டோட சமூகத்திலே நம்மை அறிக்கையிட்டு ஒப்புரவாகி கடவுள் சமூகத்திலே நாம் ஆயத்தத்தோடு அனுசரிக்க வேண்டிய ஒரு காரியம். புரியுதுங்களா? இதை நம்ம ஏனத்தனமாக செய்யக்கூடாது, இது ஒரு கடமையாக நம்ம செய்யக்கூடாது, இது ஒரு சடங்காக நம்ம செய்யக்கூடாது, ஒரு பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடாது. இது கிறிஸ்துனுடைய ரத்தம், கிறிஸ்துனுடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்டது, முழுமையாக குறைவில்லாமல் என்று சொல்லி நான் அதை புரிந்து கொள்கிறோம். அப்போ ஆயத்தம் இல்லாமல் நான் இதில் அனுசரிக்கக்கூடாது, ஆயத்தம் இல்லாமல் இதில் அனுசரிக்கக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் எப்படி தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அது போல இது ஆயத்தம் இல்லாமல் நான் ஒருபோதும் இதில் பங்கெடுக்கக்கூடாது. அப்படி பங்கெடுக்கிறவுடைய நிலைப்பாடை குறித்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏனோதனமாக எடுத்த மக்களை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறார், கடமைகளுக்காக எடுத்தவர்கள் மக்களை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறார். அவர்கள் இந்த காரியங்களில் புரிதல் இல்லாமல் செய்தபடினாலே அவர்கள் அடைந்த ஆக்கினை என்ன, அவர்கள் அடைந்த முகாந்திரங்கள் என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் கொரிந்து சபையாருக்கு அவர் எச்சரிக்கிறார்.
நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 27ஆம் வசனத்திலிருந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எண்ணில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக நியாயந்திருக்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்கொருவர் காத்திருங்கள், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சபையினுடைய ஒழுங்கு, சபையில இதை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். சபை என்று சொல்லும்போது திருநியமங்கள், கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ரெண்டு, ஒன்று ஞானஸ்தானம், இன்னொன்று திருவிருந்து. ஞானஸ்தானம் எடுக்காமல் திருவிருந்திலே அனுசரிக்க கூடாது. அப்ப இதில் திருவிருந்திலே அனுசரிப்பதற்கு ஞானஸ்தானத்தை ஆண்டவர் ஒழுங்காக கொண்டு வந்திருக்கிறார். அப்ப திரு நியமங்களுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும், சபையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப இதை நாம் ஒழுங்கு இல்லாமல், ஆயத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் நாம் இதை அனுசரிக்க கூடாது. அப்படி அனுசரிக்கும் போது 11ஆம் அதிகாரம் படித்த காரியங்கள் நம்ம எச்சரிக்கிறது. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் என்னை யாரும் தவறாக நினைப்பார்கள் என்பதாக நம் கருத்தில் கொண்டு இதை நம்ம அனுசரிக்க கூடாது. அதையும் நம்ம திட்டமாக புரிஞ்சிடும். மற்றவர்கள் யாரும் என்ன தப்பாக புரிஞ்சிடுவாங்க, தப்பாக பார்த்துருவாங்க என்பதற்காக நாம் இதை அனுசரிக்க கூடாது. எனக்கும் கடவுளுக்குமான உறவிலே பிளவு இருக்குமானால், அதில் விரிசல் இருக்குமானால் நான் ஒப்புரவாகி பிறகு நான் அதில் பங்கெடுப்பது நல்லது. பங்கெடுக்காமல் மற்றவர்கள் பார்ப்பது கௌரவத்துக்காக நம்ம கையை வைக்கக்கூடாது. அன்பானவர்கள், இவ்வளவு காரியத்தை கடவுள் நமக்கு வேதத்தின் மூலமாக கற்றுத்தருகிறார். சபையினுடைய ஒழுங்குகளை கற்றுத்தருகிறார். அப்ப திருவிருந்து என்பது சபையின் ஒழுங்குகளில் ஒன்றாக இருக்கிறது. சபையினுடைய ஒழுங்கு, இதை நாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, திருவிருந்தை யார் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் மறுபிறப்பு அடைந்த ஒவ்வொருவரும் அனுசரிக்க வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். மறுபிறப்பின் அடையாளத்தை பெறாதவர் இதில் அனுசரிக்க கூடாது. இது கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது, மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது இல்லை. இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டது. இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா என்னைக்கே இது மறைஞ்சிருக்கும், என்னைக்கே இது இல்லாத போயிருக்கும். இது கிறிஸ்துவால், கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதுனால இதுவரைக்குமாய் இது அனுசரித்து வருகிறது சபைகள். அன்பானவர்கள், இவ்வளோ பெரிய கிருபை இந்த திருவிருந்து மூலமாக ஒரு விசுவாசி பெற்றிருக்கிறான். இது எது வரைக்கும் அனுசரிக்க வேண்டும்? இயேசு இயேசு இந்த உலகத்துக்கு வருகிற வரைக்கும் இது அனுசரிக்க வேண்டும் சபை. இரண்டாவது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சபையில் இதை அனுசரிக்க வேண்டும். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், இயேசுவின் வருகை வரைக்கும் இதை அனுசரிக்க வேண்டும். இதில் நாம் பார்க்கிற காரியம், மறுபிறப்பு அடைந்த நிச்சயம் இதில் பங்கெடுக்கிற உனக்கு இருக்கா? அல்லது ஞானசம் எடுக்காத வந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மறுபிறப்பு அடைந்த நிச்சயம் இருக்கா? கூடிய சீக்கிரத்தில் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் கடவுள். சபையினுடைய ஒழுங்கு உனக்கு புரிகிறதா? சபையினுடைய ஒழுங்கு புரியவில்லைன்னு சொன்னால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அழைப்பாக கொடுக்கிறார். சபையினுடைய ஒழுங்குக்கு உன்னால் கீழ்ப்படிய முடிகிறதா? அதை வேதம் முன்னெடுத்து எதிர்பார்க்கிறது. உன்னுடைய இஷ்டத்துக்கு, உன்னுடைய புரிதலுக்கு இது ஏற்படுத்தப்பட்டதில்லை. கடவுளுடைய திட்டத்தோடு, கடவுளுடைய விருப்பத்தோடு, அவருடைய ஒழுங்குக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே இதை நாம் அந்த நிலையோடு கூட இதை நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இது நம்முடைய நன்மைக்காக, உன்னுடைய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த திருவிருந்து எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? உன்னுடைய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்டது. உன்னை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காக கடவுள் ஏற்படுத்தப்பட்டது. உன்னை பரிசுத்தம் அடைவதற்காக கடவுள் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உன்னை கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகுவதற்காக உன்னை இந்த திருவிருந்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். உன்னை திருச்சபையோடு கூட உன்னை இணைத்துக் கொள்வதற்காக, இணைத்து கொண்டு வாழ்வதற்காக இந்த திருவிருந்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். நீ நன்மை உள்ளவர்களாக ஆசீர்வாதத்தோடு கூட தொடர்ந்து வாழ்வதற்காக இந்த திருவிருந்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். இந்த சிந்தையோடு இதில் கை வைக்க அழைப்பு கொடுக்கிறார். பங்கெடுக்கிறவர்களுக்கு, பங்கெடுக்காதவர்களுக்கு
மனம் திரும்பவும் ஞானசந்தி கீழ்ப்படியவும் இந்த ஒழுங்குக்குள்ளாக கடந்து வரவும் அழைப்பு கொடுக்குறேன். கர்த்தர் தாமே இந்த சிந்தனை எனக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அப்போ